இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் தாக்குதல், கோட்டாபயவை கைது செய்ய திட்டம், ராணுவத்தின் முதுகெலும்பை உடைக்க பாரிய சதி, சுரேஷ் சலேவின் உருவப்படத்துடன் சாகர காரியவசம் முழக்கம், மோசமடையும் வானிலை தொடர்பில் விழிப்புடன் இருக்கவும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை, வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு, மட்டக்களப்பில் நடந்த பாடல் வெளியீடு, பல லட்சம் டாலர்களுடன் சிக்கிய பெண், பின்னணி குறித்து வெளியான பகீர் தகவல், இஸ்ரேலுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையை இடைநிறுத்திய ஈரான், இன்றைய தினம் 19வது நாளாக தொடரும் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள், கந்தளாயில் மோப்ப நாய்கள் உதவியுடன் திடீர் வாகன சோதனை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்ய ஒரு திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாக புதிய மக்கள் முன்னணி தலைவர் சுகிசர பண்டார தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறன்று நாட்டில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகள் தொடர்பில் இந்த கைது திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறியுள்ளார். அதற்காக முன்னாள் ஜனாதிபதிக்கு ஏற்கனவே பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த செயல்முறை அரசியல் நலன்களின் அடிப்படையில் நடத்தப்படும் ஒரு அரசியல் வேட்டை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக சம்பவங்கள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் 2 ராணுவ அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்டகாலமாக சிறை வைக்கப்பட்டு அநீதியான முறையில் நடத்தப்பட்டு வருகின்றார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். சுரேஷ் சலே என்பவர் தனது சொந்த திறமையினாலும் அர்ப்பணிப்பினாலும் ராணுவத்தில் ஜெனரல் பதவி வரை உயர்ந்து ஒரு தேசிய வீரராவார். அவர் 30 ஆண்டுகளாக மேலாக நாட்டுக்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றிய ஒரு மூத்த ராணுவ அதிகாரி. தற்போதைய அரசியல்வாதிகளைப் போல மக்களுக்கு பொய் கூறி மக்களை ஏமாற்றி பதவிகளை பெற்றவர் அவர் அல்ல. மஹிந்த ராஜபக்சவின் அரசியல் தலைமையின் கீழ் இந்த நாட்டில் நிலவிய 30 ஆண்டுகால கொடூரமான பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டுவர சுரேஷ் சலே போன்ற அதிகாரிகள் அளப்பெரிய பங்களிப்பை வழங்கியுள்ளனர். ஆனால் இன்று அவர் ஈவிரக்கமற்ற முறையில் அமானுஷ்யமாக நடத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டும் இருக்கின்றார். இதற்கு முன்னர் இதேபோன்று கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பிள்ளையான் என்பவரும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர் என்று கூறி கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஓராண்டு காலம் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தார். தற்போதைய ஜேவிபி அரசு ஆட்சிக்கு வருவதற்கு புலம்பெயர் LTTE டயஸ்போரா அமைப்புகளும் தீவிரவாத குழுக்களுமே ஆதரவு வழங்கின. அவர்களின் பிரதான நோக்கம் இந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பை முழுமையாக சீர்குலைப்பதாகும். எதிர்காலத்தில் இந்த நாட்டில் மீண்டும் ஒரு பிரிவினைவாத போராட்டம் உருவானால் அதற்கு எதிராக நாட்டை நேசித்து களமிறங்கக்கூடிய ராணுவ வீரர்களின் முதுகெலும்பை உடைப்பதே இந்த டயஸ்போரா அமைப்புகளின் தேவையாக இருக்கின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த புலம்பெயர் பிரிவினைவாதிகளின் தேவைகளையே தற்போது நிறைவேற்றி வருகின்றார். கடந்த கால பயங்கரவாத போரின் போது தலதா மாளிகை, ஸ்ரீ மகாபோதி, காத்தான்குடி பள்ளிவாசல் மற்றும் அறந்தலாவ ஆகிய இடங்களில் பொதுமக்கள் மற்றும் பிக்குகள் கொடூரமாக கொல்லப்பட்டதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்று சுரேஷ் சலே போன்ற வீரர்கள் போராடியே இந்த நாட்டுக்கு அமைதியை கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்று நாட்டை பாதுகாத்த வீரர்களை சிறையில் அடைத்து பிரிவினைவாதிகள் தேவைகளை இந்த அரசு பூர்த்தி செய்கின்றது என்று குறிப்பிட்டார். நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் மோசமான வானிலை மற்றும் கொந்தளிப்பான கடல் காரணமாக மீன்வளம் மற்றும் நீர்வள திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ஹகவத்த சிறப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தரவுகளின்படி காங்கேசந்துறை, யாழ்ப்பாணம், மன்னார் முதல் கல்பிட்டிய வரையிலான கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 60 தொடக்கம் 20 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் அதனால் கடல் அலைகள் மிக உயர்ந்த நிலைக்கு எழும் அபாயம் உள்ளது என்றும் அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. எனவே காங்கேசந்துறை, யாழ்ப்பாணம், மன்னார், புத்தளம் முதல் கல்பிட்டி வரையிலான கடற்பகுதிகளில்
கடலோர பணிகளில் ஈடுபட்டுள்ள சிறு படகுகள் மற்றும் பாரம்பரிய படகுகளின் உரிமையாளர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை பணி நிமித்தமாக கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடலில் பணிபுரியும் போது பாதுகாப்பாக கரைக்கு திரும்பும் வரையில் முழு நேரமும் உயிர்காப்பு அங்கிகளை அணிவது கட்டாயமாகும் என்றும் நினைவூட்டப்பட்டுள்ளது. அவ்வப்போது வெளியிடப்படும் வானிலை எச்சரிக்கைகளை தொடர்ந்து கவனித்து தங்கள் உயிரையும் உடம்புகளையும் பாதுகாத்துக் கொண்டு பொறுப்புடன் செயற்படுமாறு பொதுமக்களை வலியுறுத்துகின்றனர். வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் 50வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடைபெற இருக்கின்ற வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு தொடர்பான பாடல் வெளியீட்டு நிகழ்வு இடம்பெற்றது. தாயகத்தின் சொல்லிசை பாடகர் ஒருவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையிலும் இந்த பாடல் வெளியீட்டு நிகழ்வு மட்டக்கிழப்பு அமெரிக்க மிசன் மண்டபத்தில் நடைபெற்றது. வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாட்டு ஏற்பாட்டுக் குழுவினால் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் ஏற்பாட்டுக் குழுவின் இணைப்பாளர்களான அருட்திரு வேலன் சுவாமிகள் மற்றும் அருட்தந்தை ஜெகதாஸ், மூத்த இயேசு சபை துறவி அருட்தந்தை யோசப் மேரி, மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவி, அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவி, ஊடகவியலாளரும் ஏறாவூர் பற்று பிரதேச சபை உறுப்பினருமான நிலாந்தன் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் வாலிப முன்னணியின் மட்டக்களப்பு மாவட்ட தலைவர் சோபன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். பாடல் வெளியீட்டுடன் தொடர்புடைய உரைகளும் நிகழ்த்தப்பட்டதோடு எதிர்வரும் ஜூன் 20ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் நடைபெற இருக்கின்ற வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாட்டின் நோக்கங்கள் மற்றும் ஏற்பாடுகள் தொடர்பாகவும் தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பல லட்சம் டாலர்களுக்கு சிக்கிய பெண் தொடர்பில் போலீசார் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண்களிடம் 60 கட்டு போலி $100 தாள்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த பணத்தொகையின் இலங்கை ரூபா பெறுமதி 21 கோடி ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொட்டிக்காவத்தை பகுதியில் அமைந்துள்ள 53 வயதுடைய சந்தேக நபரான பெண்ணின் வீட்டில் வைத்தே அவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த டாலர் தொகை வெளிநாடொன்றில் அச்சிடப்பட்ட இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கடத்தல் சம்பவத்துடன் பாகிஸ்தான் நாட்டவர் ஒருவருக்கும் தொடர்பு இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த போலி பண நோட்டுகளை $1 284 ரூபாய் என்ற வீதத்தில் மாற்றுவதற்காக தயாராக இருந்துள்ளதுடன் உள்நாட்டு வர்த்தகர்களை ஏமாற்றி இந்த டாலர் நோட்டுகளை அவர்கள் பரிமாற்றம் செய்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ஈரானின் உயர்மட்ட ராணுவ தலைமையகமான கதாம் அல் அன்பியா மத்திய தலைமையகம் இஸ்ரேல் மீதான தற்போதைய தாக்குதல்கள் முடிவுக்கு வந்ததாக அறிவித்துள்ளது. ஆனால் தெற்கு லெபனான் உட்பட இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்ந்தால் ஈரான் முன்பை விட கடுமையான வலுவாகவும் பதிலடி கொடுக்கும் என்று அவர்கள் எச்சரித்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை லெபனானில் பெய்ரூட் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களுக்கு பதிலடியாக ஈரான் ராணுவ நடவடிக்கைகளை அறிவித்ததை தொடர்ந்து இஸ்ரேலும் ஈரானும் நேற்று இரவு முதல் இன்று வரையிலும் மாறி மாறி தாக்குதல்களை பரிமாறிக்கொண்டன. வடக்கு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா ஏவுகணை தாக்குதல் மேற்கொள்வதை தடுக்கும் முயற்சி என்று கூறி தெற்கு லெபனானின் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தரைவழி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் அங்குள்ள இஸ்ரேலிய வீரர்கள் குழு மீது ஏவுகணைகளை ஏவியதாக ஹிஸ்புல்லா ஒன்று தெரிவித்தது. வடக்கு இஸ்ரேலில் உள்ள ஒரு பெட்ரோ கெமிக்கல் ஆலை மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை உரிமை கோரியுள்ளதாக அரசு ஊடகங்கள் தெரிவித்தன. ஈரானும் இஸ்ரேலும் உடனடியாக துப்பாக்கிச் சூட்டை நிறுத்த வேண்டும் என்றும் அவர் முன்னதாக கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் 19வது நாளாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. இன்றுடன் 318 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 302 எலும்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளம் இடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினம் 4 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் 16 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். ருகுணு பல்கலைக்கழக மாணவர்களின் உதவியுடன் அகழ்வு பணி மேலும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. அகழ்வின் போது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள், துறைசார் நிபுணர்கள் பங்கேற்றனர். கந்தளாய் தலைமையக போலீஸ் பொறுப்பதிகாரி லக்மல் விஜயரத்னவின் நேரடி வேண்டுகோள் மற்றும் வழிகாட்டலுக்கு இணங்க கந்தளாய் பகுதியில் இன்று விசேட மற்றும் தீவிர திடீர் வாகன சோதனை நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் குற்ற செயல்களை தடுக்கும் நோக்கில் கந்தளாய் போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக மாத்திரம் முக்கிய பகுதிகளிலும் இந்த அதிரடி சோதனை நடத்தப்பட்டது. பேராறு, ரஜ எல சந்த, அனோ
பனுமா சந்தி 91ஆம் கட்டை சந்தி போன்ற இடங்களில் இந்த பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டது. குறிப்பாக மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களை இலக்கு வைத்தும் போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதை முதன்மை நோக்கமாக கொண்டும் இந்த சோதனை நடத்தப்பட்டது. வாகன அனுமதி பத்திரம் மற்றும் முறையான ஆவணங்களின்றி பயணிப்பவர்களை கண்டறிவதோடு போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பழக்கத்தை இந்த பகுதியில் முற்றாக கட்டுப்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகும். இதன்போது போதைப் பொருட்களை மிக துல்லியமாக கண்டறியும் வகையில் விசேட போலீஸ் மோப்ப நாய்கள் பயன்படுத்தப்பட்டு அனைத்து வாகனங்களும் மிக கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டன. இந்த திடீர் சோதனையின் போது போக்குவரத்து விதிகளை மீறிய போதைப்பொருள் சந்தேகத்துக்குரிய மற்றும் முறையான ஆவணங்களின்றி பயணித்த பலருக்கு எதிராக போலீசாரினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் தாக்குதல், கோட்டாபயவை கைது செய்ய திட்டம், ராணுவத்தின் முதுகெலும்பை உடைக்க பாரிய சதி, சுரேஷ் அலேவின் உருவப்படத்துடன் சாகர காரியவசம் முழக்கம், மோசமடையும் வானிலை தொடர்பில் விழிப்புடன் இருக்கவும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை, வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு, மட்டக்களப்பில் நடந்த பாடல் வெளியீடு, பல லட்சம் டாலர்களுடன் சிக்கிய பெண், பின்னணி குறித்து வெளியான பகிர் தகவல், இஸ்ரேலுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையை இடைநிறுத்திய ஈரான், இன்றைய தினம் 19வது நாளாக தொடரும் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள், கந்தளாயில் மோப்ப நாய்கள் உதவியுடன் திடீர் வாகன சோதனை. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.